ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறீங்கன்னா, கிட்டத்தட்ட துரந்தர் படத்தை மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஸ்பையாக, நம்ம இந்தியாவோட ஆள் ஸ்பையாக ஒருத்தர் அங்கே போய் வந்து வேலை செஞ்சிருப்பாரு. இது வந்து உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நம்பவே மாட்டீங்க. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1970 காலத்தில் ஒருத்தர் இந்தியாவிலேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், சாதாரண ஆள் இல்லை, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்துன்னா ஒரு மக்களோட மக்களாக சேர்ந்து பாகிஸ்தானில் போயிட்டு ரொம்ப வருஷம் அங்கேயே தங்கியிருந்து அங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம இந்தியாவுக்கு எதிராக நடக்க போகிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லி அதை தடுத்திருக்காருன்னா அது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை பற்றி தான் மெயினாக இந்த வீடியோவில் வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் பேர் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அஜித் தோவல்னு சொல்லி சொல்லப்படுது. அஜித் தோவல் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் செக்யூரிட்டி அட்வைஸ்ன்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம இந்தியாவிலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆள். ஆனால் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் இவர் வந்து வரவே மாட்டார். ஆனால் நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பவரில் இருக்க ஒரு ஆள் இவர் இருந்தார்னு சொல்லி சொல்லப்படுது. இன்றைக்கி அவரோட வயசு வந்து கிட்டத்தட்ட 80 வயசுன்னு சொல்லப்படுது. பட் ஃபோட்டோலாம் பார்த்தாக்க அவருக்கு 80 வயசு மாதிரியே தெரியாது. ஒரு நார்மலாக ஒரு 40-50 வயசு மாதிரி தான் தெரிவார். மெயினாக வந்துட்டு கிட்டத்தட்ட இவர் வந்து 1945 உத்தரகாண்டுங்கிற ஒரு மாநிலத்தில் பிறக்கிறாரு. இவரோட அப்பா வந்துட்டுனா பிரிட்டிஷ் ஆர்மியில் வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டுனா சுதந்திரம் வாங்கினதுக்கும் இந்தியன் ஆர்மியில் வந்து சேர்ந்துட்டாரு. இவர் படித்தது எல்லாமே வந்துட்டுனா ஒரு ஆர்மி ஸ்கூலில் தான் வந்துட்டு படிச்சிருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்துட்டுனா கிட்டத்தட்ட 1960 கேரளாவில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்துட்டு சேர்றாரு. இவரை வந்துட்டு மெயினாக இந்தியாவோட இன்டெலிஜென்ட் நிறைய பேர் தெரியும். இந்தியாவோட இன்டெலிஜென்ட்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வந்துட்டுனா இவங்களை வந்துட்டுனா ரொம்பவும் நோட் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் சாதாரணமாகவே இருக்க மாட்டாங்க. ரொம்ப வந்துட்டுனா ஒரு ஆக்டிவாகவே இருக்கிற ஒரு ஆள் தான். ஈஸியாக வந்துட்டுனா நிறைய விஷயங்கள் ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறது. இதனாலே இவர் ஒரு லிஸ்ட்லேயே வச்சுட்டே இருந்துறாங்களாமா. ஸோ அப்படியே இருக்கும்போது வந்துட்டுனா பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய நியூஸ் இங்கே வந்து தான் பரவுது. நியூக்ளியர்னா எல்லாருக்கும் தெரியும், அணு ஆயுதம். இப்போ மெயினாக ஈரானை வந்துட்டுனா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அடிக்கிறது காரணமே நீ நியூக்ளியரை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரே ஒரு காரணத்தினால தான். நியூக்ளியர் பாம் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜப்பானுங்கிற ஒரு நாட்டை ஒரே ஒரு குண்டு போட்டு அந்த நாடே வந்து அழிஞ்சது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாகிஸ்தான் நியூக்ளியர் பாம் ஒன்று கிரியேட் பண்ணுது, அதாவது உருவாக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம இந்தியன் ஆஃபீஸில் இருக்கிற நியூஸ் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மக்களோட மக்களை அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக மக்கள் வந்துன்னா இந்தியா போகிறது அங்கே போகிறது சாதாரணமாக போயிட்டு வந்திருப்பாங்க. பட் யாரோ ஒருத்தர் வந்துன்னா நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்ட்டு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்துன்னா ஐபிஎஸ் இவர் அஜித் தோவல் அவர்களை ஐபிஎஸ் மாதிரியே இல்லாமல் சாதாரண மக்களாக வந்துன்னா ஐடென்டிட்டியெல்லாம் மாற்றி வந்துன்னா அவங்க உள்ள அனுப்பிச்சுட்றாங்க. அமுச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஸ்பையாகவே வந்து வேலை செய்கிறாரு. ஸ்பையா எப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அங்கே ஃபஸ்ட்டு ஒரு மக்களோட மக்களாக இருக்கிறாரு. அங்கே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டதே இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு மாதிரி பேசுவாங்க. மதுரை சைடு கோயம்புத்தூர் பாஷை பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்குது. சென்னை பாஷை பார்த்திங்கன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒரே மாநிலத்துக்குள்ளேயே இத்தனை பாஷை இத்தனை ஸ்லாங் இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறாரு. அங்கே எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாங் லைட்டாக ஒரு சின்ன வார்த்தை மாறினா கூட அவ்வளோதான், அவரை வந்து முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டில் போய் மாட்டிக்கிட்டு நிறைய விஷயங்கள் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாரு. இவங்க எப்படி பேசுகிறாங்க, ஒரு அடிபட்டுச்சுன்னா இவங்க எப்படி கத்துறாங்க, ஒருத்தட்ட எப்படி ஆமாங்கிறது எப்படி சொல்கிறாங்க, அண்டு சிரிச்சுக்கிட்டே எப்படி பேசுகிறாங்க. நம்ம ஊரில் சிரிக்கிற சிரிப்பும் அந்த ஊரில் சிரிக்கிற சிரிப்பும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஸோ அதுவும் வந்து நான் கற்றுக்கிறாரு. ஒருத்தர் கோவப்பட்டார்னா அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் எப்படி போகுதுன்ட்டு நிறைய விஷயங்கள் இவர் வந்து அங்கே பாகிஸ்தானே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன மாதிரி வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னு சொல்லிக்கிட்டா, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நிறைய இடத்துக்கு நம்ம போய் வந்துட்டோம்னா என்னென்ன நடக்குது, யார் பவரான ஆளுங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளாக பிச்சைக்கார மாதிரி அந்த நாட்டு மக்களோடய சேர்ந்து பிச்சைக்கார மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்க்குறாரு. இந்த மாதிரி நம்ம நிறைய ரூமர்ஸ்லாம் பேசியிருப்போம். இந்த மாதிரி யார் நம்ம ஊரில் யார் பவர்னு சொல்லி பேசும்போது அந்த ஊரில் வந்துட்டுனா ஆர்மியை பற்றி பேசினா மட்டும் ரொம்ப வந்துட்டு உன்னிப்பாக பார்க்குறாங்களாமா. அப்போ தான் இவர் தெரிஞ்சுக்கிறாரு, இந்த ஊரில் வந்துட்டு அரசியல்வாதியோ ஒரு மக்களோட மக்களாக இருக்கிற ஒருத்தனோ இவங்களாம் யாருமே பவர் இல்லை. இந்த ஊரில் ஆர்மி சொல்கிறது தான் கவர்மெண்ட்டே கேட்குதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ இங்கே இருக்கிறதுலே பெரிய இன்டெலிஜென்ட் யாருன்னு சொல்லிக்கிட்டா ஆர்மி தான். ஆர்மி சொல்கிறது இங்கே எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. என்னன்னு சொல்லிக்கிட்டா, இப்படியே போயிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் ஒரு பார்பர் ஷாப் மாதிரி சின்னதாக ஒன்று வைக்கிறாரு. என்னன்னு சொல்லிக்கணும், சலூன் கடை மாதிரி. அப்படியே சலூன் கடை வெட்டிகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு லேப்லேருந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து அடிக்கடி இவர்கிட்ட வந்து வெட்டிட்டு போயிருக்காரு. என்னடா இது, இவர் அடிக்கடி வராரு, இவரை வச்சு அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவரோட முடியை எடுத்து வந்து சாம்பிள் வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாரு. அந்த முடியை எடுத்து பார்த்தாலே தெரியுது, அந்த முடியில் வந்து நிறைய அந்த நியூக்ளியரோட அதாவது அணு ஆயுதம் தயாரிக்கிறவரோட முடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த முடி வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டே தெரிஞ்சிருக்குது. ரைட்டு, இவனுங்க எதை பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் என்னென்னு தெரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிக்கிறேன். இஸ்லாமாபாத்துங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணுற இடம் பாகிஸ்தானில் இதுக்குன்னே தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறதுக்காக நிறைய வேலைகள் போயிட்டு இருந்திருக்குன்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறமேல் தான் இவர் நம்ம அஜித் தோவல் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரு
இந்தியாவில் சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல போயிட்டுருக்குன்னு சொன்னோடனே நம்ம இந்தியா வந்துட்டுனா நிறைய நாடுகளில் சேர்ந்து நாடுகள் கூட சேர்ந்து வந்துட்டுனா இந்த மாதிரி இவன் வந்துட்டுனா இது தயாரிக்கிறான், இந்த மாதிரி நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் அதை நம்ம வந்துட்டுனா தள்ளி வச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது. அது யாருனால மெயினான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அஜித் தோவல் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால தான் வந்துட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பாகிஸ்தானை வந்துட்டு நியூக்ளியர் அந்த இது கண்டுபிடிக்காமல் தடுக்க வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், பல ஆப்ரேஷன் இவர் வந்துட்டுனா மெயினாக பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துரந்தரில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, இந்த ஸ்டோரியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இவரை பற்றி இன்னும் வீடியோஸ் பண்ணணும், மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதை பற்றி வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துரந்தர் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி, உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்காரா, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரான்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.